வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஏற்கனவே நீர்த்தேக்க தொட்டியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்ததுன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நீர்த்தேக்க தொட்டியில் மோட்டர் மாட்டி தென்னம்புளைகளுக்கு வந்துட்டு தண்ணி பாய்ச்சி போகிறோம். அவ்வளோதான், பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு யதார்த்தமான வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 நிலைகளில் வந்துட்டு நான் படமாக்கப்பட்டதுங்க. ஒன்று வந்துட்டு பைப் மாட்டினது வந்துட்டு 9 மாதத்துக்கு முன்னாடி வந்து படமாக்கப்பட்டதுங்க. மோட்டர் மாட்டினது வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாண்ட. அப்புறம் என்னோடய தோட்டத்தை பற்றி, நான் இருக்கிற ஏரியா பற்றி ஒரு சின்ன ஒரு ட்ரோன் வீடியோ காமிச்சிருப்பேன். அது வந்துட்டு என்னுடைய நண்பர் வந்துட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தார். அதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய தென்னந்தோப்பு தாங்க. இந்த தென்னந்தோப்புடைய வயது 12 வருஷம் ஆச்சுங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய பெரியப்பா தோட்டம், சென்டரில் இருக்கிறது என்னோடய தோட்டம், அதாவது தென்னந்தோப்பு. ரைட் சைடு வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்னுடைய பங்காளி தோட்டங்க. நீங்கள் இப்போ சுற்றி வரும் பார்க்குறது எல்லாமே வந்து குடியிருப்பு ஏரியாவே மாற்றிட்டாங்க. இங்கே இருந்த ஒரு 4-5 தோட்டத்துக்காரரை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா முழுவதும் குடியிருப்பு ஏரியாவே மாறிடுச்சு. இப்போ ஒரு 3 தோட்டம் மட்டும்தான் இந்த இடத்துல எஞ்சி இருக்குதுங்க. தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நாங்கள் முழுவதும், அதாவது 100% வந்து போர்வெலை தான் நம்பியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல குடியிருப்பு பகுதியாக மாறினதுனால வீட்டுக்கு ஒரு போர் போட்டு வச்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் டெப்த் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 500லேருந்து 600 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தோட்டத்துக்காரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. தற்போது உள்ள சூழ்நிலையில் வந்துட்டு நீர்மட்டம் வந்து ரொம்ப மேலேயே இருக்குதுங்க. அதனால் வந்துட்டு இந்த இடத்துல தண்ணீர் பஞ்சம் இப்பொழுதைக்கு இல்லை. கடந்த ஒரு 5 வருடத்துக்கு முன்பு வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டேங்க. நான் வந்துட்டு இந்த தென்னந்தோப்பை இழந்துருவனா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் கூட இருந்தது. கடவுளோட கருணையில் வந்து பார்த்திங்கன்னா 35 வருஷம் நம்பாத குளம் வந்துட்டு எங்கள் ஊரில் நம்புச்சுங்க. அதில் இருந்துட்டு இப்போ வரைக்கும் தண்ணீர் பஞ்சம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடந்த காலத்தில் ஒரு 20 மாடை வச்சு பண்ணையம் பண்ணிட்டு வந்த இடங்க. இப்போ வந்துட்டு மாடு எதுவும் இல்லை. அந்த மாட்டு கொட்டைகளெல்லாம் பிரித்து நான் வந்து கோழி செட்டாக மாற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே கோழி விட்டு தான் வளர்த்திட்ருக்கேன். ஏற்கனவே அதை பற்றி பல வீடியோக்கள் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்குறக்கு மேலே ஐ பட்டன் கொடுக்குற அதை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னோடய வீடு தாங்க. என்னுடைய வீடு தென்னந்தோப்பு எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. நான் வந்து திருப்பூர் மாவட்டம், என்னோடய ஊர் வந்துட்டு அவிநாசிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னுடைய நீர்த்தேக்க தொட்டியிலேருந்து நேரடியாக வந்துட்டு என்னுடைய தென்னந்தோப்புக்கு நீர் பாஞ்சிட்டு இருந்ததுங்க. அதாவது மோட்டர் ப்ரெஷர் இல்லாமல். அதனால் நிறையா தென்னம்புளைகளுக்கு வந்துட்டு நீர் சரியாக போகிறதில்லைங்க. அதனால் ஒரு மோட்டர் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கேன். அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாச்சுங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்களும் இதே மாதிரி அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் போட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். எதற்காக நான் இரும்பு பைப்பு போடுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் போட்டிருந்தது எல்லாமே வந்துட்டு பிவிசி பைப்புங்க. ஆனால் ஒரு மோட்டர் ப்ரெஷர் பண்ணும்போது அந்த மோட்டரில் இருந்துட்டு கொண்டு வந்து பிவிசி பைப்பில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இரும்பு பைப் போட்டு அதை வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் பிவிசி பைப்பில் ஜாயின் பண்ணணுங்க. முதலாவதாக நம்ம வந்து இரும்பு பைப்பு ஃபிட்டிங்ஸ் வந்து முடிச்சிடலாங்க. நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு ஒரு இரும்பு பைப்பு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து டேப் இருக்கணும். டேப் வச்சுட்டு நீங்கள் அளந்து, அதாவது 1 இன்ச்சு 1 சென்டிமீட்டர் முதல் கூட நீங்கள் அளந்து அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பைப்பு வாங்கி நீங்கள் வந்து மரப்போடணுங்க. மரப்போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போடணுங்க. அதாவது எல்போவோ டிஓ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் தீர்மானித்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங்ஸை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு முழுவதும் அந்த த்ரெட் வந்துட்டு சரியான வழிக்கு ஏறி இறங்குங்க. அதாவது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு அதாவது மரப்போட்டு முடிச்ச கடைசியில் ஒரு டெஃப்லான் டேப் வந்து சுற்றி மேலே செல்லாக்கு வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபிட்டிங்ஸை டைட் பண்ணிங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அந்த த்ரெட்டில் ஏறணுங்க. அதுதான் வந்து சரியான அளவு. இந்த வீடியோ எடுத்தது நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்க, மோட்டர் மாட்டுறோம், பைப் மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களாக நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த முயற்சி எடுத்துருக்கேங்க. நீங்கள் முழுவதும் பாருங்கள், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பிவிசி பைப்லேருந்துட்டு இந்த தொட்டிலேருந்து தண்ணி வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மோட்டர் போகிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பைபாஸ் பண்ணுறோம். அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. இப்போ கலாய் பைப்புக்கும் பிவிசிக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டிஏக்கு வந்துட்டு டெஃப்லான் டேப் சுற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டலுக்கும் பிவிசிக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப ஓவர் டைட் பண்ணக்கூடாதுங்க. டைட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எம்டிஏ பாதியோட கட்டாய வெளியே வந்துடும். ஓரளவுக்கு மீடியமாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கிற வீடியோங்க. அதனால் எல்லா விஷயம் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி 4x ஸ்பீடில் வந்துட்டு நான் எடிட் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மனக்கண் வந்துட்டு சரியா வேலை செய்யணுங்க. அதாவது நீங்க கண்ணுல பார்க்குறீங்க அப்படிங்கிற மாரி இருந்ததுனா, இதுக்கு இந்த இடத்துல என்னென்ன தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு ஒரு கால்குலேஷன் போடணும். அது வந்துட்டு உடனே வந்துடாதுங்க. ஒரு ஃபீல்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 மாதம் 2 மாதம் அதுக்குள்ளேயே நீங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாரி இருந்ததுனா தான் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் போட முடியுங்க. எனக்கு வந்துட்டு இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 வருட அனுபவம் இருக்குங்க. இந்த மாதிரி பிவிசி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யும்போது இந்த இடத்துல வந்துட்டு தரத்தை வந்து முதன்மையாக வச்சுக்கோங்க என்றைக்குமே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டீ, ரெண்டாவது எல்போ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குவாலிட்டியாக போட்டுக்கங்க. பைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 kg போட்டுக்கங்க. ரெண்டாவது வந்துட்டு அந்த டீ, எல்போ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியில் வாங்கிக்கங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வேலை செய்யும்போது நீங்கள் டேப் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து டேப்பை வச்சு அளந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பைப் கட் பண்ணுற விஷயம் எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு பழக்கத்துக்கு வந்துடுங்க. அதனால் ஒரு இன்ச்சும் கூட வந்து பிசகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டேப் வச்சுட்டு தான் பழகணும். அதாவது ஏற்கனவே முதல்ல வந்துட்டு ஒரு தொழில் பழகுறீங்க அப்படின்னா பழகும்போதே வந்துட்டு சுத்தமாக செஞ்சு பழகணுங்க. நீங்கள் தற்பொழுது பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு யூனியன் டைப்பு கேட் வால்வுங்க. இது வந்து 2.5 இன்ச்சு கேட் வால்வு. இது வந்துட்டு ரொம்ப ஒரு இடைஞ்சலான இடத்துல வந்துட்டு நீங்கள் கேட் வால்வு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு யூனியன் டைப் கேட் வால்வு போட்டுக்குங்க. அதாவது மண்ணுக்குள்ளே போட்டு தோன்றது, பக்கத்தில் வந்துட்டு ஒரு தொட்டிலேருந்து அவுட்லெட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த யூனியன் டைப் கேட் வால்வு போட்டிங்க அப்படின்னா ஒரு வேளை வந்துட்டு இந்த கேட் வால்வு வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு போயிடுச்சு, அது ரொம்ப டைட்டாக ஆயிடுச்சு, நம்ம திருப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேட் வால்வு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு மாட்டிக்கலாங்க. அதுக்காகத்தான் நான் வந்துட்டு யூனியன் டைப் கேட் வால்வு போடுறேன். இந்த யூனியன் டைப் கேட் வால்வுக்கும் மோல்டு டைப் கேட் வால்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோல்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு கிடையாதுங்க. இதுக்கு வந்துட்டு 2 MTA வாங்கி போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனியன் டைப் கேட் வால்வு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 பைப்பு வந்துட்டு ரொம்ப நேர்கோட்டில் இருக்கணுங்க. அதாவது ஒரு பைப் வந்துட்டு கொஞ்சோண்டு பெண்டாக இருந்தாலும் இந்த கேட் வால்வுலேருந்து தண்ணி கொஞ்சம் லீக் ஆகும். அதனால் உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தற்பொழுது எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. இந்த பைப்பை ஃபிட் பண்ணால் சரி. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு வந்துட்டு இந்த பைப்பை நிப்பாட்டுறதுக்கு ஒன்றும் இந்த தொட்டிக்கு மேலே வந்துட்டு ஒரு கட்டை கட்டணுங்க. எனக்கு கட்டை கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம தொட்டியோட சுற்றுச்சுவர் வந்துட்டு 1.5 அடிங்க. அதனால் எவ்வளோ பெரிய யூக்லாம் வேணால் போட்டு அடைச்சிடலாம். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது 1/2 இன்ச்சு பிட்டை போட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 இன்ச்சுக்கு வந்துட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேங்க. இது வந்துட்டு 10 mm வந்து காங்கிரீட் ராடு. இது நானே சொந்தமாக வந்து யூ கிளிப்பாக வந்து வளைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 5 இன்ச்சு ஹோல்ஸ் வந்து உறுதிப்படுத்திட்டோம். உள்ளே வந்துட்டு தண்ணியை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து ஒரு சின்ன புனல். இதில் வந்து சிமெண்ட் வந்துட்டு ரொம்ப கலப்பு மாதிரி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உதவியோட அந்த ஹோல்ஸ் பூரா நான் நிரப்பிட்டுருக்கேன். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த கிளாம்பு வச்சு நம்ம அடிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சிமெண்ட் காய வந்துட்டு இந்த கிளாம்பு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளாம்பை வந்து வெளியே எடுக்கவே முடியாது, கட் பண்ணி தான் எடுக்க முடியும். சரியாக 9 மாதங்களுக்கு பிறகு வந்துட்டு நம்ம மோட்டர் மாட்டுறோம். இந்த மோட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 HP டபுள் ஸ்டேஜ். நான் ஏற்கனவே இந்த மோட்டர் பார்த்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு மேலே ஐ பட்டன் கொடுக்குறாங்க, பண்ணி பாருங்கள். இந்த மோட்டருடைய வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோ இருக்குதுங்க. இந்த தொட்டியோட ஃப்ளோர் வந்துட்டு ரொம்ப வழுக்கு பாசுங்க, ரொம்ப வலிக்கி விடுது. அதனால் நாங்கள் நிற்கிறதே சிரமம். இதில் இந்த மோட்டரோட வெயிட்டையும் சேர்த்து எடுத்து இறக்கி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்குங்க. நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சப்மர்சிபிள் மோட்டருக்கு அனைத்து மோட்டருக்குமே கண்டிப்பாக மோட்டருக்குள்ளே தண்ணி ஊற்றணுங்க. காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. அதுக்குள்ளே ஊற்றும்போது தயவு செஞ்சு நல்ல தண்ணியாக ஊற்றுங்க. அதாவது உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக ஊற்றுங்க. 2 பித்தாளை ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. உள்ளே தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி இறங்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்னுடைய பல நாள் கனவு வந்துட்டு நிறைவேறுதுங்க. அந்த மோட்டருக்குள்ளேயே வந்து கட்டினது நான் தான். பாருங்கள் எந்தளவுக்கு கச்சிதமாக பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு முன்னாண்ட இந்த மோட்டரை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விளையாண்டு பார்க்கலாம். நீங்களும் வாங்க விளையாடலாம்.
உங்களுக்காக மற்றும் ஒரு கோணத்தில் இருந்து. என்னங்க ரெயின்போவெல்லாம் தெரியுதா? இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ரெயின்போ. கடைசியாக HDPE ஓசை வந்துட்டு நம்ம மாட்டுறோம். இந்த ஓசை மாட்டி முடிஞ்சோன்னா நம்ம தோட்டத்துக்கு தண்ணி வச்சு போகிறோம். இந்த கேட் வால்வு எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 பர்பஸுங்க. ஒன்று வந்துட்டு இந்த மோட்டர்லேருந்து எந்தளவுக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்காகவும், இரண்டாவது முக்கியமான விஷயங்க, இந்த தொட்டியானது மேல்நிலை தொட்டி. இந்த தொட்டியில் சென்டரில் மோட்டர் இருக்குது. ரெண்டாவது இதிலேருந்து பயணிக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் கீழ் நோக்கி போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதி தொட்டியாக இருக்கும்போது அந்த மோட்டரை நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு உள்ளே இருக்கிற தண்ணி வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு இந்த கேட் வால்வு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஏர் புகுந்து அந்த இந்த கண்டினியூட்டியை வந்து துண்டிக்கிறதுக்காக இந்த கேட் வால்வு நான் வச்சுருக்கேங்க. ப்ரெஷர் போதுங்களா? பார்த்து சொல்லுங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, என்னுடைய கார்டு வந்துட்டு களிமண் கார்டு இல்லைங்க, 1ஆம் நம்பர் ஜல்லிக்காடு. நீங்கள் அந்த மரத்தை சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஒரு மணல் மேட்டை சளிச்சு கொட்டின மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட தாங்கி நிற்காது, எல்லாம் கீழே போயிடும். கடைசியாக தொட்டியில் இருக்கிற தண்ணி அனைத்தும் காலியாகுது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு தொட்டி சுத்தமாக இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்துட்டு ஆயில் மாதிரி படர்ந்துருக்குது பாருங்கள். அனைத்தும் பாசம். இந்த பாசம் அனைத்தும் இன்றைக்கி வந்துட்டு காலியாகுது. சரிங்க நண்பர்களே, நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய அடுத்த வீடியோவில் ட்ரை ரன் ஆஃபு, ஓவர்லோடு கட் ஆஃபு, மொபைல் ஸ்டார்டர் இது அனைத்தையும் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.